ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் செடி டிப்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு கரைசல் தான் பார்க்க போகிறோம். இந்த கரைசல் இயற்கையான முறையில் பாஸ்பரஸும் பொட்டாசியமும் ரோஸ் செடிக்கு கிடைக்கக்கூடிய பயனுள்ள ஒரு கரைசல். இது தயாரிக்க பழைய சாதத்தோட தண்ணி, அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி கூட ஒரு வாழைப்பழம், வீட்டில் நமக்கு வீணாக போகிற வாழைப்பழத்தை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சி அந்த தண்ணியில் நல்ல மைய பிசைஞ்சு விட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அடித்து கூட அந்த தண்ணியோடு கலந்துக்கலாம். இந்த கரைசலை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஊற்றி காற்று போகாத அளவுக்கு மூடி ஒரு 3லேருந்து 4 நாட்கள் கூட அப்படியே வச்சுடுங்க. நொதிக்க விட்டுட்டு இந்த கரைசல் கூட 1லேருந்து 2 மடங்கு 3 மடங்கு தண்ணி கூட கலந்து செடிகளுக்கு ஊற்றி பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். இது இயற்கையான முறையில் செடிக்கு பாஸ்பரஸ் பொட்டாசியம் கிடைக்கும். இதனால் செடி நல்ல வளர்ச்சி அடையும், புதுசாக தளிர்கள் வளரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்ல மொட்டுக்கள் வச்சு பெரிய அளவில் பூக்களும் பூக்கும். தேங்க்யூ.